கர்நாடகாவில் மனைவி குண்டாக இருந்ததை கிண்டல் செய்து கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய கணவன் அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். கணவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கொலை செய்யும் அளவிற்கு தம்பதி இடையே நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் தார்பாத் மாவட்டம் நவல்குந்த் தாலுகாவில் உள்ள ஹனாசி கிராமத்தைச் சேர்ந்தவர் 29 வயதான பிரியங்கா கமலாக்கர். கல்புர்கி மாவட்டம் சிஞ்சோலியில் உள்ள மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்த பிரியங்காவுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டுதான் பசவராஜ் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. குஸ்தி பயில்வானான பசவராஜ் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெற்றவர். இந்த நிலையில் இயல்பாகவே சற்று உடல் எடை அதிகரித்து காணப்பட்ட பிரியங்காவுக்கு கணவன் வீட்டுக்கு சென்றது முதலே சோதனை காலம் ஆரம்பித்துவிட்டது. மனைவியின் உடல் எடையை சுட்டிக்காட்டி அவ்வப்போது திட்டி வந்த கணவர் பசவராஜ் சில மாதங்களுக்கு பிறகு அவரது நடத்தையிலும் சந்தேகப்பட தொடங்கியிருக்கிறார். கணவர்தான் இப்படி என்றால் அவரது குடும்பத்தினரும் பிரியங்காவை தொடர்ந்து உடல் ரீதியாகவும் மனதளவிலும் துன்புறுத்த தொடங்கியிருக்கின்றனர். அதோடும் விட்டுவிடாத அவர்கள் பெற்றோர் வீட்டிலிருந்து கூடுதல் நகைகளை வாங்கி வருமாறு தொல்லை கொடுக்க தொடங்கியிருக்கின்றனர். கணவன் பசவராஜ் மனைவி பிரியங்காவின் உடல் எடை குறித்து தொடர்ந்து அவமானப்படுத்தி வந்த அதே நேரத்தில் அவரால் கருத்தரிக்கவோ அல்லது குழந்தை பெற்றெடுக்கவோ இயலாது என்றும் கூறி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கின்றனர் பசவராஜ் குடும்பத்தினர். இதனால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டு வந்திருக்கிறது. கடந்த திங்கட்கிழமையன்று இரவு மீண்டும் அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரம் தலைக்கேறிய பசவராஜ் மனைவி பிரியங்காவை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். அதன்பின் அந்த கொலையை மறைப்பதற்கு பசவராஜும் அவரது குடும்பத்தினரும் முயன்றிருக்கின்றனர். 2 நாட்களுக்கு பிறகுதான் இந்த கொலை சம்பவமே வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. உயிரிழந்த பிரியங்காவின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் நவல்குந்த் காவல்துறையினர் கொலை மற்றும் வரதட்சணை கொடுமை தொடர்பான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக கணவர் பசவராஜ் மற்றும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ரெனவா, சுபாஷ், சித்தரமேஷ் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பிரியங்கா கொலை வழக்கில் போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.